ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலீஸ்வரர் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். வடக்கு நோக்கி இருக்கிற திருத்தலம், மோட்சத்தலம். பித்ருதோஷம் உள்ளவங்க இங்கே வந்து பரிகாரம் செய்யலாம். சென்னையில் அவ்வளோ பாஷான ஏரியாவில் இவ்வளோ சைலண்ட்டாக கோயில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம். பெற்றோருக்கு நீண்ட நாளாக தர்ப்பணம் செய்யாதவங்க, அவங்க மறைந்த திதி நட்சத்திரம் தெரியாதவங்க இங்கே எந்த நாள்லேயும் தர்ப்பணம் செய்யலாம். கோபுரத்திற்கு தெற்கே கீழே காலபைரவர், வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி சந்நிதிகள் உண்டு. லிங்கோத்பவர் இந்த கோயிலில் இல்லாததே கிடையாது. அவ்வளோ அற்புதம். இவ்வளவு அமைப்பாக இருக்க கோயிலை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். கோயிலுக்கு வெளியே எதிர்த்தாப்பில் தூண்கால் மண்டபம் இருக்குது. அந்த ஒவ்வொரு தூணையும் போய் நீங்கள் பாருங்கள், காண கண் கோடி தான் வேணும். ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தூணில் சரபேஸ்வரியின் சிற்பம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில ராகுகாலம் இவருக்கு இங்கே பூஜை நடக்குது. இவர் அருகில் அணையா தீபம் இருக்குது. எதிர்த்தாப்பில் நமக்கு நரசிம்மர் இருக்கார். நம்மளால் கற்பனை கூட செய்ய முடியாது. ஒவ்வொரு துணியும் டைம் எடுத்து பார்க்கணும். அப்படி தான் வடிச்சிருக்காங்க இந்த சிற்பத்தை. இங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில். இந்த தூண்கால் மண்டபத்தை பார்க்கறதுக்கு நமக்கு காண கண்கூடி தான் வேணும். இந்த கோயிலில் நவகிரக மண்டபத்தில் 7 குதிரை பூட்டிய தேரை அவரது சாரதியான அருணன் ஓட்ட மனைவியருடன் பவனி வரும் சூரிய பகவான் இந்த திருத்தலத்தில் அம்பாள் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு விரைந்து அருள் செய்ய காட்சி தராங்க. அப்பேற்பட்ட சிறப்பு அம்சம் இந்த கோயிலுக்கு இருக்குது. தட்சிணாமூர்த்தி சுவாமி சந்நிதியோட பின்புறத்தில் லிங்கோத்பவர் இருக்காருங்க. இது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம். இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க. ஒவ்வொரு தூணும் கூர்ந்து கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் பார்க்காத எப்பேற்பட்ட சிற்பமும் இந்த கோயிலில் இருக்குது. நிறைய நாள் கோயிலுக்கு போனவங்க கூட இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு திடீர்னு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையேன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட சிற்பங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வால்மீகியோட ஆசிரமத்தில் சீதை வந்து லவனையும் குச்சனையும் பெற்றெடுத்தாங்க. அவர் ராமர் தான் தன்னோட தந்தைன்னு தெரியாமையே 2 பேரும் வளர்ந்தாங்க. இந்த நேரத்தில் ராமபிரான் அயோத்தியில் அஸ்வமேத யாகம் நடத்தினார். அங்கு வால்மீகி முனிவரின் உத்தரவின் பேரில் சென்ற லவகுசர் மனைவி இல்லாமல் அஸ்வமேத யாகம் நடத்துவது சாஸ்திர விரோதம் என்பதாலும் சீதாவை காட்டுக்கு அனுப்பிவிட்டதை அறிந்தும் ராமபிரான் மீது கோபமடைந்து தாங்கள் வசித்த வனத்திற்கே திரும்பிவிட்டார்கள். அப்பொழுது ஒரு யாக குதிரை லவகுச்சன் வசித்த பகுதிக்கு வந்தது. அவர்கள் அவற்றை கட்டி போட்டு விட்டார்கள். குதிரையுடன் வந்த சத்ருகனன் குதிரையை விடுவிக்கும் சொல்லியும் அவர்கள் கேட்கவே இல்லை. சத்ருகனிடத்திலும் போரிட்டு வென்றார்கள். குதிரையை மீட்க வந்த லட்சுமணருடனும் போரிட்டு வென்றனர். இவர்களை தேடி ராமனும் வந்தார். இதை அறிந்த வால்மீகி லவகுசனிடம் ராமனே அவர்களின் தந்தை என்பதையும் எந்த சூழ்நிலையில் சீதை வந்து ராமபிரானை பிரிந்து காட்டுக்கு வந்தாங்கன்றதையும் விளக்கி கூறினார். தந்தையை எதிர்த்ததால் லவகுசனுக்கு பித்ருதோஷம் பிடித்தது. வால்மீகியின் ஆலோசனைப்படி இந்த திருத்தலம் வந்து சிவனை வேண்டி தவமிருந்து தோஷம் நீங்க பெற்றார்கள். சுவாமிக்கு குசலவபுரீஸ்வரன்ற பேரும் உண்டு. லவனும் குச்சனும் சின்ன குழந்தைன்றதுனால சிவபெருமானை சுற்றி வந்து அவங்க வேண்டுவதற்கு வசமாக சிவபெருமான் தன் காலை குறுக்கி கொண்டமையால் குறுங்காலீஸ்வரர்ன்ற பெயர் பெற்றாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு வந்து அம்மனை வேண்டிக்கிட்டால் கல்யாணம் தடைப்பட்ட பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு வந்தாலே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரர் வந்து வணங்குங்க. சரபேஸ்வரரை வணங்க வணங்க வாழ்க்கை வளம் பெறும். கோயிலுக்கு வந்து கோயில் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயிடாதீங்க. இங்கே கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க இந்த தூண்கால் மண்டபத்தை வந்து பாருங்கங்க. டைம் எடுத்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு தூண்லேயும் 4லேருந்து 6 சிற்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு சிற்பமும் அப்படி தான் நம்மளை ஈர்க்குது. நம்ம எங்கேயுமே பார்க்காத சிற்பங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குது. நிறைய புராண கதைகள் இருக்குது இந்த கோயிலுக்கு.
இந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். நான் பார்த்த கோயில்களில் என்னை மிகவும் கவர்ந்த கோயிலில் இந்த கோயிலும் உண்டு. நிச்சயம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகணும். ரொம்ப பழைய நாள் கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கோயில்களை பார்ப்போம், நிறைய புண்ணியம் பெறுவோம். நம்மளால் முடிஞ்ச தான தர்மத்தை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னெலாம் நினைக்காதீங்க. என்ன இருக்கோ அதில் சிறிதளவு தானம் செய்யுங்க. எல்லா புண்ணியமும் நம்மளையும் நம்மளோட சந்ததியினரையும் காப்பாற்றும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.